வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் ஸ்ப்ரவுட்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது நமக்காக இப்போ வைஷ்ணவி செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னென்ன காமிக்கிறீங்களா எங்களுக்காக? சரி வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியனு. நான் வந்து எனக்கு ஸ்பைஸுக்கு வந்துட்டு ரொம்ப லோவாக தான் ஸ்பைஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2 பச்சை மிளகாய், நீளமான பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் கூட போகிறனால. அதுக்கடுத்து வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு, இல்லாட்டி நீங்கள் டொமேட்டோ பியூரி கூட எடுத்துக்கலாம். டொமேட்டோ பியூரி எடுக்கிறதா இருந்தால் 2 டொமேட்டோவை நீங்கள் வந்துட்டு நல்லா பியூர் பண்ணி இந்த மாதிரி பியூரியாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு டொமேட்டோ பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம பொடிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னதுலான்னா வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கசகசா 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ட்ரை கோகோனட் 2 டேபிள் ஸ்பூன், இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு தேங்காய் துருவி கூட 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை வேர்க்கடலை இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, மஞ்சள் பொடி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு, அதுக்கடுத்து சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு ஸ்பைஸ் தேவையோ அதுக்கேற்றாப்புல 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி பவுடரும் சீரக பொடியும் நான் ஒவ்வொரு டீஸ்பூன் தலா எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது போக வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், கொண்டக்கடலாம் வெந்துருச்சு. நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இதில். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பீனட்டை வந்துட்டு தோல் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி தோல் வந்து சக்கையாக உங்களுக்கு வாயில் வரும். ஸோ நான் வெள்ளை எல்லையும் கசகசா ரெண்டையும் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கசகசாக்கு பதில் இன்னும் ஹெல்த்தியாக நீங்கள் வந்துட்டு பம்கின் சீட்ஸை கூட சேர்த்துக்கலாம். ஸோ கசகசாக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் பம்கின் சீட்ஸை வந்துட்டு நல்லா இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் கூட உங்களுக்கு நல்லா ஹெல்த்தி ஆப்ஷனு. ஸோ இப்போ வந்துட்டு இதுலேயே ட்ரை கோகோனட் சேர்த்துக்கோங்க. ட்ரை கோகோனட் தான் போடணுமா, இல்லைன்னா நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் கோகோனட்? நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க கோகோனட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோகோனட் வந்துட்டு உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் இல்லையா, ஆல்ரெடி கசகசாவே உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் தான், பட் கோகோனட் போட்டால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் ஆகிறதுனால. ஸோ ட்ரை கோகோனட் கிடைக்காதவங்க நார்மலாக தேங்காவை துருவி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 டேபிள். ஸோ நான் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இது உங்களோட விருப்பம், எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு, எவ்வளோ டயட் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னு. ஸோ இந்த இரும்பு சட்டிங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆகும். ஸோ நான் இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப வந்துட்டு பீன்ஸாக யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஜீரணத்துக்காக நான் வந்துட்டு கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம வெட்டின வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குற டைமில் நாம் போய் நம்மளோட அந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அதை வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல மையாக அரைச்சாச்சு.
ஸோ இப்போ நம்ம வெங்காயமும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஸ்டோர் பாட் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வீட்டிலே அரைக்கிறதா இருந்தால் அது இன்னும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா அந்த அந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் தக்காளியை கூட நீங்கள் வந்துட்டு பியூர்னே பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்து நான் பேஸ்ட் இருக்கிறதுனால நான் பேஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொடியும் போட்டுக்கலாம். எத்தனை ஸ்பூன் போடுவீங்க மிளகாத்தூள்? மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சது. ஸோ இந்த மிளகாவை வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் போடுறேன். பட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஸ்பைஸ் லெவல் ஜாஸ்தியாக இருப்பீங்க, உங்களோட மிளகாத்தூள் காரமாக இல்லாட்டி நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ தேவைக்கேற்ற உப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த வேக வைக்க போது உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால உப்பு இதில் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போயுமே நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்கிட்டா தான் கஷ்டம் இல்லையா? ஸோ இது நல்லா இந்த பொடியெல்லாம் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு ஆனியனோட நல்லா இன்கார்பரேட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ அந்த செட்டிங்கில் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்பையும் லோவாக வேண்டாம், ரொம்பையும் வந்துட்டு ஹையாகவும் வேண்டாம். மீடியம் டு லோ செட்டிங் வந்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல எண்ணெய் வந்துட்டு மேலே கரண்டு வந்துருச்சு இல்லையா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ இந்த நம்ம அரைச்சி விட்டுருக்கிற இதை மசாலாவை நல்லா போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம பீனட்லாம் போடுறதுனால கொஞ்சம் நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் வந்து குழம்ப வந்துட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு ஆனதுக்கப்புறம் கூட அது கொஞ்சம் நல்லா திக்காகவே ஆயிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ நீங்கள் இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா உங்களுக்கு ரா பீனட் ஸ்மெல் வந்து வராது. ஏன்னா நம்ம அந்த பீனட்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டு ராவாக இருக்கும். நீங்கள் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆயிலெலாம் ஊசாக்கி அந்த ரா பீனட் ஸ்மெல் போயிடுச்சுன்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம வேக வச்சுருந்தா அந்த கறியில் போய் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அந்த வெந்த அந்த மிக்ஸ்டட் அந்த கிரேவியை எடுத்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சுருந்த பயிரில் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து மிக்சட் ஸ்ப்ரவுட்டட் தானே போட்டுக்கோங்க. இது மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ரவுட் பண்ணி நம்ம வந்து கறி பண்ணலாமா? இதுலேயும் நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் கறி, நான் யூஸ்வலாக வந்து மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்டட் கறி தான் பண்ணுவேன். பட் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வெறும் கொண்டைக்கடலையை வச்சு கூட பண்ணலாம், இல்லாட்டி பட்டாணி வச்சு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டாணி குருமா மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து இதுக்கு பெஸ்ட்டு வந்துட்டு நான் ஹெல்த்தி சஜஷன் சொல்கிறது இந்த பாசி பயிரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாசி பயிர் நம்ம பார்த்தீங்கன்னா
எய்தர் நம்ம வந்துட்டு சுண்டலாக சாப்பிடுவோம், இல்லாட்டி வந்துட்டு பருப்பாக கடைஞ்சி தான் சாப்பிடுவோம், இல்லாட்டி நம்ம கொஞ்சம் குழம்பு மாதிரி வைப்போம் இல்லையா. குழம்பு வச்சு அவ்வளோவா டேஸ்ட்டாக வராது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஸ்பைஸாக கிரேவியாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் வந்துட்டு டிஷ்ஷாகவும் உங்களுக்கு ஆகிடும். ஸோ ஐ சஜஸ்ட் நீங்கள் தனித்தனியாக கூட பண்ணலாம். ஸ்ப்ரவுட் பண்ண போதே நீங்கள் தனித்தனியாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம வேறு ஏதாவது டிஷ் பண்ணலாமா? ஸ்ப்ரவுட்டட் வச்சு வேறு ஏதாவது டிஷ் பண்ணலாமா? நிறைய டிஷ் பண்ணலாங்க. இப்போ ஸ்ப்ரவுட் வந்துட்டு நம்ம அப்படியே சாலடாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸில் நீங்கள் புலாவ் சாப்பிட்லாம். ஸோ புலாவ் வந்துட்டு நம்ம கொண்டக்கடலை புலாவு, இல்லாட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு தானிய புலாவெலாம் சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்ப்ரவுட்டட் கொண்டக்கடலையை கூட நீங்கள் புலாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷனு. நீங்கள் புலாவ்லேயே கொஞ்சம் இந்த ஸ்ப்ரவுட்ஸை சேர்த்துக்கிட்டு பன்னீர்லாம் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் ரிச்டு ஒரு ரைஸாக அவங்களுக்கு மீலாக அமையும். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொண்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா தாளித்து வச்சுருக்கேன். நல்லா முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு குழம்பு. ஸோ லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஆப்ஷனல் தாங்க. நான் வந்துட்டு என் குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்க ரொம்ப ஸ்பைஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு வந்துட்டு ஹெவி க்ரீம் ஊற்றுவேன். பட் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதுக்கு வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதில் நீங்கள் நார்மலாக நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். பட் நான் என் குழந்தைங்களுக்காக இந்த இதை வந்துட்டு ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க வைஷ்ணவி. இன்னைக்கு நானும் இதை செஞ்சு பார்க்க போகிறேன் வீட்டுக்கு போய். ரொம்ப தேங்க்ஸுங்க. Hope you all enjoyed this video. See you in the next video. Tata, bye bye.